வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்காக குடிமைப் பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெருக்கடி காலங்களில் சர்வதேச சமுதாயத்தின் நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் நோய் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. யுஜிசி நெட் நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெறும் ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் இறுதிச் சுற்றுக்கு தமிழகத்தின் குகேஷ் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடிமைப் பணிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் குடிமைப் பணியாளர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளனர். 1947ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டின் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் குடிமைப் பணியாளர்களிடையே ஆற்றிய உரையை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஜெயின் சமூக மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2550வது பகவான் மகாவீர் நிர்வான் மகோத்சவத்தை பிரதமர் தொடங்கி வைத்து நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக அமைதியை நிலைநாட்ட சத்தியம் அஹிம்சை என்ற மகாவீரரின் தாரக மந்திரத்தை சர்வதேச அளவில் இந்தியா முன்னிறுத்தி வருவதாக கூறினார். நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண நம் முன்னோர்களின் கொள்கைகள் பெரிதும் உதவுவதாக கூறினார். நம் நாட்டின் கலாச்சார பெருமையே இதற்கு காரணம் என்று கூறிய அவர், இதன் மூலம் சர்வதேச சமுதாயத்தின் நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கேரளா, கர்நாடகா, அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கட் உள்ளிட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த 89 மக்களவைத் தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைகிறது. பிஜேபி, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களிலும், காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலம் சட்னாவிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலும், பகுஜன் சமாஜ் கட்சியின் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேசத்திலும் இன்று வாக்கு சேகரிக்கின்றனர். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களின் 94 மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும். இதனிடையே ஆந்திரா, பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 96 தொகுதிகளில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் 4ஆம் கட்ட தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வரும் புதன்கிழமை கடைசி நாளாகும். இந்நிலையில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநில மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் நோய் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் இந்நோய் பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் இத்துறை கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் நோய் தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் கால்நடை துறையுடன் இணைந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களான கோவை, தேனி, ஈரோடு, கன்னியாகுமரி, தென்காசி, கிருஷ்ணகிரி மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை தயார் நிலையில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. நீலகிரி கேரள எல்லைப் பகுதிகளான நாடுகாணி, பிதற்காடு, தாளூர் உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே மாவட்டத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்
கேரள மாநிலத்தில் பல பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தை இணைக்கும் கேரள எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் நீலகிரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனை சாவடிகள் வழியாக நீலகிரிக்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றது. அதேபோல் சாலை முழுவதும் ப்ளீச்சிங் பவுடர் தூவப்பட்டு முழுவீச்சில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுகையிலிருந்து சரவணன். பல்கலைக்கழக மானியக் குழுவின் யுஜிசி நெட் தேசிய தகுதி தேர்விற்கான விண்ணப்ப நடைமுறைகள் இன்று தொடங்கியுள்ளன. விருப்பமுடையவர்கள் தேசிய தகுதி தேர்வின் இணையதளத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் முறையில் தேர்வு கட்டணத்துடன் அடுத்த மாதம் 11, 12ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இத்தேர்வு ஜூன் 16ஆம் தேதி நடைபெறும். நாடு முழுவதும் MD, MS உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். இத்தேர்வு வரும் ஜூன் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணாக்கருக்கு விடுபட்ட அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தேர்வுகள் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. சித்ரா பௌர்ணமியொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வரும் 22, 23ஆம் தேதிகளில் 1145 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து 910 பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ளன. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கல்யாண விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்திருந்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெறும் திருமண மேடை சுமார் 10 டன் எடை கொண்ட வண்ண பூக்களாலும் வண்ண பட்டு துணிகளாலும் மேடை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மாலையில் மீனாட்சி அம்மன் பூப்பல்லக்கிலும் சுந்தரேஸ்வரர் யானை வாகனத்திலும் வீதி உலா வரும் நிகழ்வும் தொடர்ந்து நாளை தேர் உற்சவமும் செவ்வாய்க்கிழமை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழாவும் நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 4 வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை ஒட்டி பஞ்சப்பிரகார விழா நாளை நடைபெறுகிறது. கொடைக்கானல் மலை கிராமங்களான பேத்துப்பாறை, அஞ்சுவீடு, மங்களம் கொம்பு, பள்ளங்கி, கோம்பை உள்ளிட்ட இடங்களில் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஓசூர், கெலமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட முள்ளங்கி அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு ஏக்கருக்கு 20,000 முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிர் செய்த விவசாயிகளுக்கு 4 டன் வரை விளைச்சல் கிடைத்திருக்கிறது. தற்போது 30 முதல் 40 ரூபாய் வரைக்கு விலை போகிறது. இதனால் விவசாயிகளுக்கு 2 மடங்கு கூடுதல் லாபம் கிடைத்து வருகிறது. கிருஷ்ணகிரியில் இருந்து சி. ராஜா. விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கிளியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் நடைபெறும் ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் இறுதிச் சுற்றுக்கு தமிழகத்தின் குகேஷ் முன்னேறியுள்ளார். இன்று அதிகாலை நடைபெற்ற 13வது சுற்று ஆட்டத்தில் பிரான்சின் அலிரேசா ஃப்ரோஸ்ஜாவை வென்று புள்ளிப்பட்டியலில் குகேஷ் முதலிடத்தை பிடித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவையும், சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்காக குடிமைப் பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெருக்கடி காலங்களில் சர்வதேச சமுதாயத்தின் நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் நோய் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. UGC நெட் நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெறும் ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் இறுதிச் சுற்றுக்கு தமிழகத்தின் குகேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.